ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் ஸ்படிக லிங்கங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஸ்படிகம் சிவனின் நெற்றியை அலங்கரிக்கும் சந்திரனில் இருந்து விழுந்ததாக நம்பப்படுகிறது. பூமியிலிருந்து கிடைக்கும் ஸ்படிகம் சக்தியின் அம்சமானது. சுயம்புவாக, அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடியது என்பதால் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து மதிக்கப்படுகிறது. இதன் தனிச்சிறப்பு என்னவென்றால், இது ஒரு வினாடிக்கு 32,768 தடவை நேர்மறையாக அதிரக்கூடிய தன்மை உடையது என்கிறார்கள். அதனால்தான் ஒரு ஸ்படிகலிங்கம் கருங்கற்களால் செய்யப்பட்ட 1000 லிங்கங்களுக்கு சமம் என்றும் 12 லட்சம் ஸ்படிகலிங்கங்கள் ஒரு பானலிங்கத்துக்கு சமம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தூய்மையான நிலையில் கண்ணாடி போல காணப்படும் இது மிகவும் குளிர்ந்த தன்மையுடையது. அதனால் இதன் மணிகளை மாலையாக கோர்த்து பெரியவர்கள் அணிவதும் உண்டு. ஆதிசங்கரர் கைலாய மலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வழியில் சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து 5 ஸ்படிக லிங்கங்களை அளித்து அவற்றை பூஜிக்கும் முறை பற்றியும் விளக்கமாக கூறியருளினாராம். அவை முக்திலிங்கம், வரலிங்கம், மோட்சலிங்கம், போகலிங்கம், யோகலிங்கம் என பெயர் கொண்டவை. அந்த பஞ்சலிங்கங்களை ஆதிசங்கரர் 5 தலங்களில் பிரதிஷ்டை செய்துள்ளார். அவை எந்தெந்த தலங்கள் என பார்க்கலாம் வாருங்கள். முக்திலிங்கம் கேதார்நாத், வரலிங்கம் நீலகண்ட கஷேத்திரம், மோட்சலிங்கம் சிதம்பரம், போகலிங்கம் சிருங்கேரி, யோகலிங்கம் காஞ்சிபுரம். சிதம்பரத்தில் ஸ்படிகலிங்கம் சந்திரமௌலீஸ்வரராக வழிபடப்படுகிறது. தினமும் விடியற்காலையில் இதற்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலிலும் ஸ்படிகலிங்கம் இருக்கின்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலும் ஸ்படிகலிங்கம் அமைந்துள்ளது. உற்சவமூர்த்தி இங்கே கண்ணாடி கருவறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் வீற்றிருக்கிறார். இவருக்கு முன்னால் மற்றொரு சிறிய சன்னதி இருக்கிறது. இங்குதான் ஸ்படிகலிங்கம் நந்தியோடு பூஜிக்கப்படுகிறது. இது பழம்பெருமை வாய்ந்தது. ராமேஸ்வர தலத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அதிகாலை 4 மணிக்கு இக்கோயிலில் உள்ள ஜோதிர்லிங்கத்தின் முன் ஸ்படிகலிங்க தரிசனம் செய்துவிட்டு கோவிலில் இருக்கும் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ராமரும் சீதையும் பூஜித்த லிங்கமாக இது கருதப்படுகிறது. இவை தவிர திருவெண்காடு எனப்படும் ஸ்வேதாரண்யத்திலும் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலிலும் ஸ்படிகலிங்கம் வழிபடப்படுகிறது. இக்கோயில்கள் தவிர வேறு சில இடங்களிலும் ஸ்படிகலிங்கங்கள் உள்ளன. சிவன் ஜோதியாகவும் லிங்க ரூபமாகவும் ஸ்படிக ரூபமாகவும் விளங்குகிறார் என்பது இதன் விளக்கம். ஸ்படிகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் சிவனின் குற்றமற்ற தூய்மை நிறைந்திருக்கிறது. ஸ்படிகலிங்கத்தை எப்படி வழிபட்டால் அதன் பலனை பெறலாம் என்று பார்க்கலாம் வாருங்கள். வீட்டில் வைத்து ஸ்படிகலிங்கத்தை பூஜிக்கலாம். அவ்வாறு பூஜை செய்பவர்கள் லிங்கத்திற்கு பாலாலும் பழச்சாறுகளாலும் தூய நன்னீராலும் அபிஷேகம் செய்து பூக்களால் பூஜித்து தூபதீபம் காட்டி வழிபட சகல பாவங்களும் நீங்கும். வீட்டில் ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் உண்டாகும். ஸ்படிக விநாயகர், சிவலிங்கம் போன்றவற்றை நமது பூஜை அறையில் வைத்து பூஜிக்கும் போது ஈர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும். ஸ்படிகத்தை யானை வடிவில் வைக்கும் போது லட்சுமி கடாட்சம் வரும். ஸ்படிகலிங்கத்துக்கு விபூதியால் அபிஷேகம் செய்தால் கர்ம வினைகள் நீங்கும். முன்பு சொன்னது போல இதன் நேர்மறையான அதிர்வுகள் நவக்கிரகங்களின் கெட்ட பலனை பெரிதும் அளிக்கும். ஸ்படிகலிங்கத்தின் முன் அமர்ந்து தூய மனதோடு சிவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை 108 தடவை ஜபிக்க எல்லா பாவங்களில் இருந்தும் விமோச்சனம் கிடைக்கும். நாம் சொல்லும் மந்திரங்களுக்கு முழுமையான பலன் கிட்ட வேண்டுமானால் அந்த மந்திரத்தை ஸ்படிகலிங்கத்தின் முன் அமர்ந்து பயபக்தியுடன் ஜபித்தால் பலன் பல மடங்கு கிட்டும் என்பது ஐதீகம். நாம் என்ன எண்ணத்துடன் அந்த லிங்கத்தை வணங்குகிறோமோ அதற்குரிய பலனே நமக்கு கிடைக்குமாம். மேலும் ஸ்படிகலிங்கத்தின் முன் சிவனை மட்டும்தான் வழிபட வேண்டும் என்றில்லை. எடுத்துக்காட்டாக லக்ஷ்மியின் அருள் வேண்டி லக்ஷ்மி அஷ்டோத்திர மந்திரம் சொல்வோர் அம்மந்திரத்தை ஸ்படிகலிங்கத்தின் முன் அமர்ந்து சொன்னால் பலன் பல மடங்கு பெருகுமாம். ஸ்படிகலிங்கத்தின் மற்றொரு பெரும் சிறப்பு என்னவென்றால், அபிசார தோஷம், அதாவது ஏவல் பில்லி சூனியங்களால் பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்படிகலிங்கத்தின் முன் மனமுருகி தினமும் அரை மணி நேரம் தொடர்ந்து 21 நாட்கள் அமர்ந்து எல்லா தோஷங்களில் இருந்தும் விடுபடலாம் என்கிறார்கள். அரை மணி நேரம் தொடர்ந்து என தொடர்ந்து 21 நாட்கள் அமர்ந்து ஸ்படிகலிங்கம் முன் ஜெபித்தால் எல்லா தோஷங்களில் இருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை. ஸ்படிகம் என்பது நம் மனதை அப்படியே பிரதிபலிக்கும் தன்மையுள்ளது. அதனால் அதை வணங்கும் போது தூய்மையான மனதோடு வணங்குதல் அவசியம். தீய எண்ணங்கள் அலைப்பாயும் மனத்துடன் வணங்கினால் எதிர்மறையான பலன் ஏற்பட்டுவிடும் என்பதால் ஸ்படிகலிங்கத்தை வணங்கும் போது மிகவும் கவனம் தேவை. மாணவர்களும் ஸ்படிகலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம். இதை தொடர்ந்து 10 நிமிடம் பார்த்து கொண்டிருந்தாலே நல்ல ஞாபக சக்தி, விஷயங்களை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் ஆகியவை கிட்டும். நேயர்களே, கோயில்களில் அருள் பாலிக்கும் ஸ்படிகலிங்கத்தை வழிபட்டு பலன் பெறுங்கள். வளமுடன் வாழ்வோம்.